ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம மஞ்சள் அறுவடை பண்ணிடலாம். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. தோட்டத்தில் போட்ட மஞ்சள் எல்லாமே ஃபுல்லாக இந்த வருஷம் ஏமாத்திடுச்சு. ஃபுல்லாக வந்து காஞ்சிருச்சுங்க. தாள்லாம் மடிஞ்சு காஞ்சிருச்சு. இந்த நிலமையில தான் இருக்குது. சரி போய் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெருசா வந்து கிழங்கே இல்லைங்க. வேர்லாம் நல்லா தான் புடிச்சிருக்கு. ஆனா கிழங்கு ஊறவும் இல்ல. ரொம்ப குட்டி குட்டியா தான் இருந்தது. சரி இருக்கிறத பறிச்சு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அம் நான் வந்து ஆன்லைன்ல தான் வந்து இந்த விதை மஞ்சள் வாங்கி நட்டேன். 30 கிழங்குல பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 31 கிழங்கு இருந்துச்சு. அதில வந்து 1 கிழங்கு வீட்ல நட்டு விட்டுட்டு 30 கிழங்கு இங்க நட்டு விட்டேங்க. ஆனா வந்து என்ன காரணம்னு தெரியல. தென்னை மரத்து நிழல் சாயறதுனாலயோ என்னவோ, அவ்வளோக்கும் வந்து கிழங்கு வந்து ஊறவும் இல்ல. பெருசா வந்து வளர்ச்சியும் இல்ல. பத்தாததுக்கு மயில்லாம் வேற கொத்திருச்சு தழைஞ்சு வரும்போதே. இந்த சிம்பா குட்டி வேற இடையில வந்து மஞ்சளையும் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே செழிப்பா இருந்தது. இன்னும் ஒரு 1 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணியிருக்கலாம். பட் அங்க தான் எதுவுமே கிடைக்கல. நம்ம வீட்ல நட்டது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற பெரிய கியூரியாசிட்டி வந்துருச்சு. ஸோ வந்து இதையும் வந்து எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது, அங்க நடந்த மாரிலாம் இல்லைங்க. இது வந்து நமக்கு ரொம்பவே சந்தோஷத்த குடுத்துச்சு. பாருங்க ஒரு செடி தாங்க. ஒரே ஒரு கிழங்கு தான் நட்டேன். பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருந்தது. இதில வந்து 2 தடவ பூ வந்திருந்தது. மஞ்சள் பூ வந்து பூத்திருந்தது. நம்ம வீட்ல வந்து நட்ட செடியில பாருங்க, கிழங்கு அவ்வளோல பெருசா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு செடியில 2 கிலோ கிழங்கு இருந்துச்சுங்க. இத அப்படியே ஜூன் மாசம் நடுறதுக்கு விதை மஞ்சளுக்கு வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத மட்டும் பவுடர் பண்ணி குழம்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்.